தமிழக வெற்றி கழகம் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் உதயகுமார். காலையில ஒரு வீடியோ பார்த்தேன். ஆணை அரிசி ஒருத்தர் போட்டிருந்தாரு. கட்சி சாதி பாக்குற தமிழக வெற்றி கழகம் சாதி பாக்குறாங்க, சாதி பார்த்து தான் பதவி தராங்க, பணம் பார்த்துதான் பணங்கள் தான் பதவி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா நானும் ஒரு எஸ்சி தான். நானு ஏன்னா எஸ்சி ஒதுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா நான் இது ஒரு மாவட்ட செயலர் சீட்ல உட்கார முடியும். திருவண்ணாமலை மாவட்டத்துல 4 மாவட்ட செயலர், 4 மாவட்ட செயலர்ல 2 பேர் எஸ்சி. அப்போ தமிழக வெற்றி கழகத்துல சாதி பார்த்து ஒதுக்குறாங்கன்னா நாங்க இப்படி 2 பேர் மாவட்ட செயலராக இருக்க முடியும். அதனால உழைப்பு மட்டும் தான் முழுக்க முழுக்க உழைச்சவங்களுக்கு மட்டும் தான் பதவிங்க. அப்படி உழைச்சதால தான் நாங்க 2 மாவட்ட தலித் மாவட்ட செயலராக இருக்கோம். சாதவா வரல. நான் கிளை மன்றத்துல துணை செயலரா இருந்தேன். துணை செயலர் இருந்து அப்புறமா தான் ஒன்றிய செயலரா வரேன். அப்புறமா தான் ஒன்றிய செயலர் இருந்தா மாவட்ட செயலரா ஆரணி அரிசி தாவைக்கால பதவி தரல அப்படின்னு சொல்றாரு. எப்படி தருவாங்க? இவர் அருண் விஜய் ரசிகர் மன்றத்துல ஒரு பொறுப்புல இருக்காரு. இவருக்கு எப்படி அந்த பொறுப்பு கொடுப்பாங்க பாருங்க. ஒரு என்னென்ன போட வச்சிருக்காரு. இவருக்கு எப்படி அந்த ரசிகர் மன்றத்துல போய் பணியாருன்னா தமிழக தாவைக்கால போய் எப்படி பொறுப்பு தருவாங்க? இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேர் இந்த வீடியோ பாக்குறதுக்கு அவர் பொறுப்பு தரல கட்சியில சும்மா அவதூறு பரப்பின்னு இவர் யாரோட கைக்கூலின்னு தெரியல, யாருக்குள்ளே பணத்தை வாங்கிக்கிறேன் இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு பேரு அவ பேர் உண்டாக்கி இருக்காரு. காசு தான் பதவின்னு சொன்னாங்க. ஆனா நான் ₹1 இதுக்கு பதவிக்கு ₹1 தரல. என்னோட முழுக்க நான் உழைச்சதும் தளபதி விசுவாசி இருக்கிறதால தான் எனக்கு கொடுத்திருக்காங்க. என்னன்னா உழைச்சது தளபதியோட எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அது பொதுச்செயலர் எடுத்து சொன்னாரு. அது மூலியமா தான் எனக்கு பதவி கிடைக்கும். வேற யாரு மூலியமாவும் எனக்கு பதவி கிடைக்கல. உழைச்சது முழுக்க உழைப்பு மட்டும் தான். உழைப்பு கட்சி கோசம் முழுமையா உழைச்ச, விசுவாசியா உழைச்ச கட்சி கோசம் என்ன மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கட்சி மேல இருக்கிற பொறுப்பு கிடைக்கல அப்படின்னு சில பேர் கட்சி மேல அவதூறாகவும் கட்சி நிர்வாகி மேல அவதூறாகவும் பேசின்னு வீடியோ எடுத்து போட்டா பதவி கொடுத்துருவாங்க என்ற நோக்கத்துல பொதுச்செயலர் மூலியம் கட்சி பேரையும் அவ பேர் உண்டாக்கிறாங்க. ஆனா இத நாங்க பொதுச்செயலர் அவதூறா பேசின இந்த ஆர்டி அரிசை வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட சார்பாக உழைப்பு பார்த்தா கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்திலே செய்ய சட்டமன்ற தொகுதியில புது தொகுதியில இது வரைக்கும் ஒரு தலித் மாவட்ட செயலராக அறிவிச்ச சரித்திரமே கிடையாது. எந்த கட்சியிலும் பண்ணல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தில் என் தளபதி, என்னோட தளபதி அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. ஏன்னா இந்த சாதி பத்தம் தான் இங்க ஒரு மாவட்ட செயலர் ஆயிருக்க முடியாது. அது நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். அதனால இதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இதுல தற்கொலைகள் சிலது தவறான ஒரு அவதூறுகளை பரப்பின்னு தளபதிக்கு அவ பேர் உண்டாக்கி இருக்காங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.